ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு vlogல போ ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் என்னோட ஒர்க் பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் நல்ல மழை. சரி தம்பி தூங்க வச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்துலேயே அவனும் எழுந்துட்டான். யாரும் நான் வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் மெஷர்மெண்ட் வந்து 21க்கு 13 எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி கிளாத் 1 மீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நான் எல்லா கிளாத்தும் 1 மீட்டருக்கு கட் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் மெஷர்மெண்ட் எடுக்கவும் கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே கட் பண்ணி வச்சுடுவேன். கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். சென்டரில் ஒரு கிளாத்தாட்டம் வைப்போம். அது மட்டும் கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, அது திருப்புறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அது பென் சைஸுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்டிச் பண்ணுறதும் கஷ்டம் தான், அதை திருப்புறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த கிளாத்தை தான் சொன்னேன், இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். மீதி எல்லாம் ஈஸி தான். இப்போ வந்து போ ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரியே அவங்களுக்கு போ வந்து செஞ்சிட்டோம். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னல ஒருத்தனை காமிக்கிறேன்னு, இவன் தான் அது. இவன் வந்து என் பையன். இவன் முடிச்சுட்டு இருந்தால் ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் அப்படி சொன்னேன். இந்த வீடியோ எடுத்து 3 to 4 days ஆச்சு. ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் க்ளீன் பண்ணலான்னு, ஆனால் டைமே கிடைக்கல. ஸோ இப்போ ஒரு வழியாக டைம் கிடச்சிச்சு, க்ளீன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் அங்கேருந்து என் பையனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அங்கே கீழே இருக்க பேகெல்லாம் ஒர்க்குக்கு தேவையான கிளாத்தெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி பேக்கில் போட்டு வச்சா கிளாத் வந்து ரொம்ப நாளைக்கு சேஃபாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஆகிடுது கிளாத்து. அதனால் நான் பேக்கில் போட்டு தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டேபிளில் இருக்க ப்ராடக்ட் அப்புறம் பேகெல்லாம் எடுத்துடலாம். ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, செல்ஃப் அந்த பக்கம் இருக்குல்ல, ஸோ டேபிளையும் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலான்னு நினச்சேன். அதனால் டேபிளும் செல்ஃப் பக்கத்துலேயே ஒரு லைட்டாக கேப் இருந்துச்சு, அந்த இடத்துலையும் நானும் வச்சிட்டேன். இப்போ வந்து ப்ராடக்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து டிமேட்டில் தான் வாங்கினேன். 139 ருபீஸ்க்கு டிமேட்டில் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என் ஒர்க்குக்கு தேவையானது எல்லாமே நான் அந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். சிஸ்ஸரு, டேப்பு இந்த மாதிரி எல்லாமே நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த சிஸ்ஸர் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 6 சிஸ்ஸர்னு நினைக்கிறேன். நான் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
இந்த ரேக் மாதிரி இருக்குல்ல, இந்த பாக்ஸும் நான் டிமேட்டில் தான் வாங்கியிருந்தேன். 199. இதில் வந்து நான் தேங்க்யூ வந்து ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். அப்புறம் மெஷரிங் டேப், இது ரெண்டும் தான் இதில் வச்சுருக்கேன். இப்போ சில கஸ்டமர்லாம் போல வந்து லப்பர் பேண்ட் வச்சு கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இதை லப்பர் பேண்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், ரீஸ்டாக் பண்ணணும். இப்போ வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஃபில் இந்த பாக்ஸஸ் மட்டும் தான் வைக்க முடிஞ்சுச்சு. மீதியெல்லாம் வேறு ப்ளேஸில் வச்சுருக்கேன். அங்கே க்ளீன் பண்ணும்போது நான் விளாக் போடுறேன். யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் ஷாப்பெல்லாம் பாக்ஸஸ் கொடுப்பாங்கல்ல, அதை நான் தூக்கி போடாமல் இப்படி திங்ஸ் வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி தானான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஃப்ரேம்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கஸ்டமர் வந்து அவங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஃப்ரேம் கூட கேட்பாங்க. ஸோ வந்து நான் 5x7 சைஸ் அந்த ஃப்ரேமை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கூட போடுவேன். ஸோ அந்த பாக்ஸஸும் நான் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். சில்க் த்ரெட் பேங்கிள் போடுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து மீதி இருக்க கிளாத்தையும் நம்ம ஒரு பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பேக்கில் தான் என்னோடய ஒர்க்குக்கு தேவையான எல்லா கிளாத்தும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் மீதி இருக்க கிளாத், அதுவும் ஒரு பேக் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா பேக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இதில் தான் நான் எல்லா கிளாத்தும் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ, என்ன கலரில் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா கலர் எல்லா கிளாத்துமே இருக்குது. இப்போ பார்சலுக்கு தேவையான டேப்பெல்லாம் டேபிள் மேலே வச்சிடலாம். இதுலேயும் ஃப்ரேம் தான் இருக்குது. இது வந்து A4 சைஸ் ஃப்ரேம் இருக்குது. இதிலலாம் ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர்லேயுமே இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஸ்க்ரன்ச்சீஸ், போ, அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ், ஃப்ரேம்ஸு இந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே பயோவில் வந்து என் இன்ஸ்டா ஐடி இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிளுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு, அப்புறம் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டெல்லாம் நான் மேல் செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் மணி சேவ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே மணி சேவ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் நான் 2 உண்டியலில் வந்து இப்போ மணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நான் ஒர்க் ப்ளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னொரு ரூம்லேயும் நிறையா திங்ஸ் இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணும் போதும் நான் வீடியோ வந்து போடுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.